மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஸ்டாலின் தான். என்ன ரீசன் சார்? அதாவது மிகப்பெரிய ஆளுமை தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவும் கலைஞரும் 2 பேரும் இப்போ இல்லை. அந்த இடத்துல இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கிறாரு. மற்றபடி இன்றைக்கி எடப்பாடி அப்படிங்கிறவர் ஒரு பிஜேபிக்கு கீழே அவரோட உரிமைகளை, அந்த கட்சியோட உரிமைகளை கூட மாநிலத்தில் முடிவெடுக்க முடியாமல் டெல்லியில் போய் தான் முடிவெடுக்கிற நிலைமைக்கு அவர் இருக்கார். அந்த அடிப்படையில் இன்றைக்கி அதிமுக பலவீனமாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்குது. ஸ்டாலின் தான் மீண்டு வரணுங்கிறது எங்களோட ஆசை. எடப்பாடி அவர்களை ஒரு சீனியர் பொலிட்டிஷியனை நீங்கள் பார்க்கலையா? அவர் சீனியர் பொலிட்டிஷியன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவரோட கட்சிக்கே அவர் ஒரு சரியான நிலைப்பாடை எடுக்கலை. அவர் மாநிலத்தில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டோட ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா, நான் இனி எந்த காலத்துலேயும் நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தா அவர் பிஜேபி இல்லாமல் எடப்பாடியால் இருக்க முடியாது. அந்த நிலைமைக்கு அவரோட நிலைமை ஆயிடுச்சு. இனி அதை விட்டு அவர் வெளியிலே வர முடியாது. இனி டெல்லி அரசு என்ன சொல்லுதோ அதை தான் அவர் செய்ய முடியுங்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். அவரை நினச்சி நம்ம இன்றைக்கி ஆதங்கப்படுறோம். ஒரு பெரிய 2 கட்சி தான் இருந்துச்சு, அதிமுக திமுகன்னு. இன்றைக்கி அதிமுக இல்லைன்னு இருக்குது. இப்போ புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இப்படி அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி என்ன பகுதி கூட்டணி கட்சிகள் கொடுப்பாங்க. அதிமுக போயிருச்சுன்னு ஃபீலும் பண்ணுறீங்க? அதிமுக போயிருச்சு எங்கே இருக்குது? பல பேர் ரெட்டலை சின்னம் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ரெட்டலை இருந்தால் கூட சின்னத்துக்கு ஓட்டு போடுற மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்கல்ல, எப்படி தாமரைக்கு போடுவாங்க? இன்னும் பல பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே உங்களுடைய ஆதரவாளர் வேட்பாளர் உங்களுடைய ஆதரவு யாருக்குன்னு சொல்கிறீங்க? அவர் வேட்பாளர் பேர்? புதுக்கோட்டையை பொறுத்தவரையும் டாக்டர் முத்துராஜா 2வது முறையாக இருக்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஓரளவுக்கு இந்த மாவட்டத்தில் நல்ல முறையில் இருக்குது. மீண்டும் பல திட்டங்களை கொண்டு வருவாங்க, எதிர்பார்க்குறோம். சார், இப்போ நிறைய இளைஞர்கள் தமிழக வெற்றிக்கிழமை விஜயை சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது சினிமாவில் பேசுகிற வசனங்களுக்கு எப்பயுமே ரசிகர்கள் இருந்தாங்க. அது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தாங்க, எல்லா காலத்திலும் இருந்தாங்க. இப்போ விஜய்க்கு இருக்கிறாங்க. இளைஞர்கள், மாணவர்கள் அரசியல் கற்றுக்கணும். அவங்களாம் திரையில் பேசுகிறவங்க, நிஜத்தில் பேசுகிறவங்கள. அவங்க பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு இப்போ ஏதோ தேவையின் அடிப்படையில் வந்துருக்கிறாங்களே தவிர மற்றபடி களத்தில் அவங்க நிற்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க கேரவனை விட்டு வெளியில் களத்தில் நின்னாங்கன்னா அது பெரிய விஷயந்தான். அதனால் அந்த அரசியல் இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு உதவாது. இன்றைக்கி மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு தெரிய வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு ஒரு தரமான கல்வி, அதை பற்றி யாருமே இல்லை. இலவசத்தை பற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க, அது நம்ம உரிமை தான். ஆனால் புதுசாக வர்ற கட்சிக்கிட்ட எந்த ஒரு பெரிய மாற்றம்லாம் சீமான் ஓட்டை பிரிக்கிற வேலை தான். அவர் நினச்சிருந்தா ஒரு 4 சட்டமன்றத்தில் பேசலாம், மைக்கும்படி நிறையா பேசுவார். சட்டமன்றத்தில் போச்சுன்னா தானே மாற்றம் உருவாகும். ஓட்டு போட்டால் தானே சட்டமன்றத்துக்கே போக முடியும். இது ஓட்டை பிரிக்கிற வேலை தான். அவர் ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் வர முடியாது. அவரோட ஓட்டு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ விஜய் வந்தனால அவருக்கு இன்னும் பலவீனமாகும். சாதாரணமாக அந்த ஓட்டு உரிமை கிடைக்கல. இதுவும் நம்ம போராடி வாங்கினது தான். எல்லாருமே ஓட்டு போடுங்க. நாட்டோட வளர்ச்சிக்கு நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்காதீங்க.